ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே டைரிங்க. சாட்டர்டே ஆஃபீஸில் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதே டயர்டோட வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மாவு இல்லைங்க. ஸோ மார்னிங் சுட்ட இட்லி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நல்லதாக போயிடுச்சுங்க. குட்டீஸ் 2 பேருக்குமே உப்புமானா தெரிச்சு ஓடிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இட்லி உப்புமா வித் எக்கு வந்து வேக வச்சு கொடுத்துட்டேங்க. எங்கள் 2 பேருக்கும் ரவா உப்புமா கூடவே தயிரும் மாங்காய் ஊறுகாயும் இருந்துச்சுங்க. ஸோ கூடவே வேக வச்ச முட்டையும் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியே டின்னர் முடிச்சாச்சு. எங்கள் கிளையண்ட் வந்துட்டு டாக்டர் சந்தோஷ் சார் வந்து உப்மாவை பற்றி லாஸ்ட் வீக் தான் ஒரு ஸ்டோரி சொன்னாருங்க. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அதை சாப்பிடும்போது. அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் தான் சம்பா கோதுமை வந்து அதிகமாக பயிரிடுவாங்களாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நல்லது கெட்டது எதுனாலும் நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து உப்மாவாக தான் இருக்குமா. இப்போவும் வரைக்கும் அதை தான் கண்டினியூ ஆகுது. இப்போ தான் வந்து கோதுமை கல்டிவேஷன்னா அது நார்த்து மட்டும்தான் அப்படிங்கிற பேர் வந்து ஆயிடுச்சுன்னு சொன்னாருங்க. உங்கள் யாருக்காச்சும் இதை பற்றி தெரியுமா? உங்களுக்கும் வந்துட்டு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். விவசாயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுங்க. அட்லீஸ்ட் வீட்டில் இருக்க சின்ன சின்ன இடத்துலையே என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்மளால் வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வளர்த்தி அதை வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன் என்ன கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நம்ம செடிங்க வளர்த்தலாங்க. கீரை காய்கறின்னு சொல்லிட்டு வளர்த்திட்டு முடிஞ்ச அளவு நல்ல ஃபுட்டாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க, இல்லைங்களா?